குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம ஜூலை மந்தோட 27-28 அஃபேர்ஸ் க்ளவுடோட இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் ஓகேங்களா, மெரிடைம் ஃபினான்சிங் சப்மிட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, இதிலேருந்து பெரிய நியூஸ் எதுவும் வராது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இது எல்லாமே கண்டென்ட் தான். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இந்த 100% எஃப்டிஐ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா, போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் இதில். ஓகே, அது வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷிப்பிங் செக்டாரில் வந்து 100% எஃப்டிஐ கொண்டு வந்துட்டாங்க. அது ஓகே, அது மட்டும் படித்து வச்சுங்க போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 25,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, இந்த ஃபண்டு மூலமாக வந்து 2047 குளோபல் கார்கோவில் 20% வந்து இந்தியாவோட குளோபல் கார்கோ இருக்கும். ஓகே, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 20% கம்பேர் பண்ணும்போது இதில் குளோபல் கார்கோ கூட கம்பேர் பண்ணும்போது இருக்கும். ஓகே, 3 கண்டென்ட் தான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட் இருக்காங்க இல்லையா, மிஸ் திரௌபதி முர்மு. ஸோ அவங்க வந்து 3 வருஷம் அவங்களோட டைம் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 15வது பிரசிடெண்ட் ஓகேங்களா. 11வது யார், நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அவங்க பேர் ஞாபகம் வரல, பிரணாப் முகர்ஜி வந்து 12, மிஸ்டர் பிரணாப் முகர்ஜி வந்து 13, பிரதீபா பாட்டீல் அம்மையார் பிரதீபா பாட்டீல் அவங்க வந்து 12, மிஸ்டர் பிரணாப் முகர்ஜி 13, 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள், 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் திரௌபதி முர்மு ஓகேங்களா, 15. ஓகே, இவங்க வந்து 2வது பெண் பிரசிடெண்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மிஸ் பிரதீபா பாட்டீல் தான் வந்து ஃபஸ்ட்டு. டென்யூர் வந்து 2007-2012. கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த 2007-2012 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேட்கல அப்படின்னா இவங்க பிரதீபா பாட்டீல் அவங்க எத்தனாவது பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணாங்க, 12வது ஓகேங்களா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்தது. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதில் கொஷினாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இதில் எதுவுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் ரீட் மட்டும் பண்ணிங்க போதும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஓகே இந்தியன் ரயில்வேயில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் கோச் வந்து எங்கே டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு கோச் ஓகே அது பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரயில்வேவோட டார்கெட் என்ன, ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் வந்து ரயில்வேக்கு வந்து நெட் ஜீரோ வந்து 2030 ஓகேங்களா. 2030 நெட் ஜீரோ யாருக்கு, ரயில்வேக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான டோட்டல் பட்ஜெட், அதாவது இந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டுக்கு டோட்டல் பட்ஜெட் வந்து 111 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் போதும். அடுத்தது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா. ஸோ 166வது இன்கம் டேக்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னா டெல்லியில். ஓகே, ஸோ இதில் நியூஸ் என்ன வரும் அப்படின்னா இந்த 166 அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்காட் அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மதுக்கர் அப்படிங்கிறது மாஸ்காட் ஓகேவா. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அதோடைய சேர்மன் யார், ரவி அகர்வால். ரீசெண்டாக 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? எஸ், அதே தான். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஓகே, அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு 2,000 கோடி முக்கியம். என்ன அக்ரிமெண்ட்டு, ஏர் டிஃபென்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் ஓகேங்களா. யாருக்கு, இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஏர்லேயே வந்து அழிச்சு இது பண்ணுற மாதிரி ரேடார் வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் த்ரெட் ஏதாவது வருது, மிசைல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா குயிக்காக ரேடார் வந்து ஃபைன் பண்ணி சிக்னல் வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஒரு 2,000 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பட்ஜெட் முக்கியம், சரி பட்ஜெட் இல்லை, அவுட்லே முக்கியம், யாருங்கிறது முக்கியம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்தியா வந்து COP 33 அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா 2028. இந்த COP 33 COP அப்படிங்கிறது என்னென்னா கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு குறிக்கோளுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அது என்ன குறிக்கோள் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஓகே, அதுக்கு பேர் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை மட்டும் பார்த்துக்கிச்சிங்க. 1.5% வந்து குளோபல் வார்மிங்கை லிமிட் பண்ணுறது தான் இதோட எய்ம். ஓகே, ஸோ இப்போ 2025ஓட COP30 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரேசிலில் நடக்குது. ஓகேங்களா, அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியும் ஆஸ்திரேலியாவும் பைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. 32 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைஜீரியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, 33 வந்து நம்ம. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு டைம் எப்போது 2002. ஓகே, COP8 வந்து 2002 வந்து நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பிரிக்ஸு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 18வது பிரிக்ஸ் சம்மிட்டும் வந்து நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது இது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. ட்ரோன் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் பிரஹார் எங்கே மியான்மர் சுற்றி இருக்கிற சைடில் சர்வைவலன்ஸ்க்காக. ஓகேங்களா, சர்வைவலன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க உள்ளே வர்றாங்க அதனால். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து யூகேக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி தான் போகும். ஓகே, யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கீர் ஸ்டார்மர். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கும் யூகேக்கும் உள்ள பைலேட்ரல் ட்ரேட் வந்து 56 பில்லியன் இருக்குது. ஸோ இது வந்து 2030 வந்து டபுள் ஆகணும், 112 பில்லியனாக மாறணும் அப்படின்னு சொல்லி செட்டா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ஓகே, நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சனோமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து ட்ரீயை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு கிஃப்டாக. ஓகேங்களா, யாருக்கு? கிங் சார்லஸ் 3க்கு. ஓகே, யூகேவினுடைய இளவரசர் அவங்க இதில் வரக்கூடிய கிங் சார்லஸ் 3க்கு. ஓகேங்களா, எதன் அடிப்படையில் பார்த்தோன்னா ஏக் பேட் மா கி நாம் கேம்பெயின் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு மனிதன் வந்து அவங்களுடைய அம்மாவோட பேரில் வந்து ஒரு மரத்தை நடணும். ஸோ அதுதான் கேம்பெயினோட ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ அதோட பேரில் தான் வந்து சொனோமா ட்ரீ அப்படிங்கிறத டவுட்ரி அப்படிங்கிறத வந்து சார்லஸ்க்கு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, அடுத்தது இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியா இப்போ ரீசெண்டாக வந்து மால்தீவுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ஸோ 4850 கோடி அப்படிங்கிறது லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. அடுத்தது எக்ஸ்ஃப்ளோ அவங்க வந்து கிராஸ் பார்டர் அக்ரிமெண்ட் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ஃப்ளோ பற்றி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா கிராஸ் பார்டர் அக்ரிமெண்ட்டுக்கு கேபிட்டல் எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் அப்ளை பண்ணும்போது 15 கோடி. ஓகேங்களா, மார்ச் 31, 2026 அப்புறம் 25 கோடி. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கனரக வாகனங்கள் தயாரிக்கக்கூடியவங்க ஒருத்தங்க. ஓகேங்களா, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மெரைன் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டிஸ். ஓகே, அதுதான். ஓகே, லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சேர்ந்து பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு, இது வந்து ப்ரெஸ்டிஜியஸான அவார்டு. ஓகேங்களா, இது வந்து ஸ்பேஸுக்கு மட்டும் தரக்கூடிய அவார்டு. எந்த அவார்டு? ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு. ஸோ இப்போ வந்து இஸ்ரோ சேர்மனாக இருக்கக்கூடிய என் நாராயணன் அவருக்கு வந்து தந்திருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து அனுராதா தாக்கூர், இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸில் இருக்காங்க. ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்கள வந்து ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்ட் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தா இல்லை இந்த போஸ்டிங்கில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கல. ஆனால் செக்ரட்டரியாக இருந்தது வந்து அஜய் சேத்தா இருந்தார். அவரை வந்து இப்போது இருடாய்க்கு போட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? இருடாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த செக்ரட்டரி போஸ்டிங் தான் வந்து இவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ரஷ்யா இந்த நியூஸ் தேவையில்லாத நியூஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் டேஸில் வர்றது வந்து நீங்கள் டேஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா தீம் வந்து முக்கியமாக படிச்சுங்க. ஓகேங்களா, தீம் வந்து முக்கியமாக படிச்சுங்க. அதில் தான் வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த டேட்டோட முக்கியமான நியூஸ் எல்லாமே. இன்னொரு மீடியாவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.